கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அளவில்லாத தெய்வ பிரசன்னத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உங்களை தப்பாய் நடத்தவில்லை, சரியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிறது, பேதுருவே நீ திரும்ப போயிடாத, திரும்ப ஒன் ட்ராக்குக்கு நீ போயிடாத, நான் உன்னை நடத்துகிற ட்ராக்ல நீ நில்லு. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி நிறுத்த போகிற நாட்கள் வரப்போகிறதற்காய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஆவியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். யோவான் 15வது அதிகாரம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மிடத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிற இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் இந்த பகுதியிலிருந்து அநேக காரியங்களை இடைபட துவங்கினார். அதில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சீஷர்களோடு ஆண்டவர் அநேக காரியங்களை தம்முடைய மரணத்துக்கு முன்பாய் பர்சனலாக அவர்களோடு நிறைய விஷயங்களை பேசுவார். அவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன செய்யணும், தான் போன பிறகு ஆவியானவர் வருகிறதை குறித்து அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், இவைகள் எல்லாம் குறித்து பேசும்போது இந்த யோவான் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை இங்கே வெளிப்படுத்தி சொல்லுகிறார். 1வது வசனம் சொல்லப்படுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்னு சொல்லி அடுத்து நம்மை அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் அவர்கள் கொடிகளாக இருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று இந்த வார்த்தை ஆவியானவர் இன்று காலை முதலே இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அதில் ஒரு வார்த்தை, 2 காரியங்கள் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 அவர் பாராட்டுகிற கிருபை, 2 அவர் வெளிப்படுத்துகிற சத்தியம். கிருபையும் இந்த இடத்துல பாராட்டப்படுகிறது, அதே நேரத்தில் சத்தியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு வார்த்தையை நான் செய்திக்கு போறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபையை தருகிறதே சத்தியத்தில் நடக்கிறதற்காக. என்ன ஆமேன்னு வரல? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லி கர்த்தர் எனக்கு கிருபை தந்து என்னை ஒரு நாளை காண வைக்கிறார் என்றால் கர்த்தர் கிருபை தருவதே சத்தியத்தில் நடப்பதற்காக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அது அறுபடும். அவ்வளவுதான். இது அவருடைய தீர்மானம், இதுதான் அவருடைய பிரமாணம். கனி கொடுக்கலையா அடுத்த நிமிஷம் கட் பண்ணிடுவார். ஆமென். இப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், நான் கனி கொடுக்கிறதுனால தான் இன்னைக்கு என்ன கட் பண்ணலன்னு எத்தனை பேர் தைரியமா கை வைத்த முடியும்? என்னங்க ஒருத்தரும் கை வைத்தல. ஆண்டவர் சொல்லிட்டார், கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கா? நான் டெய்லி ஆண்டவர் விரும்புகிற கனி கொடுக்கிறதுனால தான் கர்த்தர் இன்னும் கட் பண்ணி போடல. ஆமென். ஆண்டவர் தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தையே, கனி கொடுக்காது இருக்கிற கொடி எதுவோ அதை நான் கட் பண்ணிடுவேன். அதை நான் அவர் அறுத்து போடுகிறார். இங்க காம்ப்ரமைஸே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்குது, நான் இன்னும் கட் பண்ணி போடப்பட்டவனான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அப்படி இல்லை, அப்படி போட்டிருப்பாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இல்லை. அப்ப நான் இன்னைக்கு கட் பண்ணி போடலைன்னா, என்னை அவர் அறுத்து போடுகலைன்னா, உண்மையிலே நான் கனி கொடுக்கிறதுனாலதே அவர் அறுத்து போடலையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவருடைய பிரமாணத்தின்படி கனி கொடுக்கலன்னா கட் பண்ணிடுவார். ஆனா இன்னும் கட் பண்ணலன்னா அதுதான் அவர் கிருபை பாராட்டிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கட் பண்ணல. அதனாலதான் ரோமர் 11 எடுக்க வேண்டாம் சொல்லப்பட்டிருக்கு, விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் கர்த்தர் தயவை காட்டி இருக்கிறார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு என் லைஃப்ல கண்டிப்பு வராம இன்னைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இது கர்த்தர் எனக்கு பாராட்டுகிற தயவுன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பிரமாணத்தின்படி என்னை வச்சு பார்த்தார்னா நான் என்னைக்கும் கட்டா இருக்கணும்.
கிருபையை ஒட்ட வச்சிட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற அத்தனையுமே நம்மிடத்திலிருந்து வந்ததல்ல, அத்தனையும் செடி நமக்கு உறிஞ்சி கொடுத்தது. இந்த கொடியில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா இந்த கொடியின் பலன் அல்ல, இந்த கொடி ஒன்றோடு இணைந்து இருக்கிறதுனால் மட்டும். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இது நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டது அல்ல, இது தேவன் எனக்கு கிருபையாய் தந்தது. அப்படி சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்ப நான் அனுபவிக்கிற நன்மைகளானாலும் சரி, நான் இன்று என் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் புரிந்து கொள்ளணும், இது கொடியினிடத்திலிருந்து வந்ததல்ல, இது செடியிலிருந்து நான் உறிஞ்சி எடுத்தது. இன்னைக்கு இந்த கொடி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு ஃபுல் கிரெடிட்டும் அந்த செடிக்கு தான். ஆமா, எத்தனை பேர் சொல்லி நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு ரீசனே ஜீசஸ்னு சொல்றவங்க மட்டும் சத்தமாய் ஹalleluya. நான் நல்லா இருக்கிறேனா, இன்னைக்கு ஏதாவது என் லைஃப்ல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது அத்தனைக்கும் ரீசன் சரியா இணைச்சு வச்சிருக்கிறார். செடி தான் அத்தனை உறிஞ்சி 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 இந்த கொடிக்கு கொடுத்துட்டே இருக்கு ஒவ்வொரு நன்மைகளை. இன்னைக்கு என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. சொல்லுங்க, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும். இன்று இந்த கொடியில வருகிற அத்தனை நன்மைக்கும் காரணம் இன்னைக்கு இந்த கொடி கொஞ்சம் பச்சையா இருக்க ரீசன், இன்னைக்கு இந்த கொடியில இலைகள் வளர ரீசன், கனி வெளிப்பட்டுச்சான்னு கேட்டா அது தெரியல. ஆனா இந்த கொடி நிறைய நன்மைகளை அனுபவிக்குது. இன்னைக்கும் இந்த கொடி நிக்குதுக்கு ரீசன் இந்த செடி என் கூட இருக்கிறதுனால. அதனாலதான் நிக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றியப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கட் பண்ணி போட்டிருக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் அதிக நன்றி உள்ளவன் ஆயிருந்தேன். ஆமா, கட் பண்ணி போட்டிருக்கணும். கனி வெளிப்படலையா, அடுத்த ஸ்டெப் அவர் கட் பண்ணி இருக்கணும். அறுத்து போடுவார், அதோட முடிஞ்சிச்சு. ஆனா அந்த வசனம் அதோட முடியாமல் கூடவே தொடருது. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அப்ப எதை தான் அவர் விட்டு வைப்பார்னா கனி கொடுக்கிறது எதுவோ அதை தான் விட்டு வைக்கிறார். அப்ப இன்னைக்கு உண்மையிலே கர்த்தர் என்ன அறுத்து போடாமல் இன்னைக்கு என்ன வச்சிருக்கிறார்னா உண்மையிலே கனி கொடுக்கிறேன் நான் கேட்டா அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஆனா கர்த்தருடைய ஆவியான ஒரு இடைப்பட்ட வார்த்தை, இன்னும் அவர் கட் பண்ணி போடல, அது உனக்கு அவர் பாராட்டுகிற கிருபை. ரெண்டாவது சத்தியம் என்னன்னா, அவர் இன்னும் ஏன் கட் பண்ணி போடலன்னா அவருக்கு இன்னைக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த கொடியில கனி வரும். இதுதான் சத்தியம். ஏன் உன்னை கட் பண்ணல தெரியுமா? நீ கனி கொடுக்கல, இவ்வளவு நாள் கட் பண்ணிருக்கணும். ஆனா நான் கட் பண்ணல. கட் பண்ணணும்னு கை வருது, ஆனா வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, இந்த ஆண்டு கனி கொடுத்துருவான், இந்த நாட்களில் கனி கொடுத்துருவா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு கிருபை தர்றீங்கன்னா நீர் விரும்புகிற கனி என்னில் வெளிப்படுவதாக. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை விட்டு வைக்கிறார், அதுல கை வைக்கல. கனி கொடுக்கிற கொடி அதை விட்டு வைக்கிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு செடிக்கு ஒரு மதிப்பு உண்டாகணும், அல்லது அந்த தோட்டக்காரருக்கு அந்த தோட்டத்தை குறித்து ஒரு மதிப்பு உண்டாகணும்னா வளர்ந்து இருக்கிற செடி நிமித்தம் அல்ல, செடியில் வருகிற கனி நிமித்தம் தான் உண்டாகும். கர்த்தர் நம்ம இந்த தேசத்தில் அவருடையவர்களாய் தெரிந்தெடுத்து இந்த பூமியில கர்த்தர் வாழ வைத்தது நம்ம எப்படோ வளர்ந்திருக்கிறோம் என்பதை பார்த்தல்ல தேசம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த போகிறது. நம்ம எப்படி கனி வெளிப்படுகிறதுங்கிறத பார்த்துதான். நீங்க திராட்சை தோட்டத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தோட்டம் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா அங்கு போகிறவர்கள் அந்த தோட்டத்திற்குள்ள எதை தான் பார்க்க போவாங்க தெரியுமா? அந்த கொடியினுடைய அழகை பார்க்கல, அந்த கொடியில் உள்ள கனிகளை பார்க்கிறது. எவ்வளவுதான் கொடி படர்ந்து இருந்தாலும் அந்த கொடியில கனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போறவங்க அப்படியே திரும்பிடுவாங்க. பார்க்காத அழகா தான் இருக்கும். ஆனா உண்மையிலே அங்க ஜனம் எதை தான் பார்க்க போகும் தெரியுமா?
இந்த தோட்டத்தை இவங்க சூப்பரா வச்சிருக்கிறாங்கன்னு எதை வச்சு கணக்கு போடுவாங்கன்னா, அந்த கொடி படர்ந்து இருக்கிறதை பார்த்தல. சில தோட்டத்தெல்லாம் பார்த்தா பயங்கரமா கொடி படர்ந்துருக்கும். சரி, இந்த தோட்டத்துக்குள்ள போய் கொஞ்சம் போட்டோ எடுக்கலாம்னு உள்ள போய் பார்த்தா ஒரு கனியும் இருக்காது. போனவங்க அப்படியே திரும்பிடுவாங்க. அந்த தோட்டத்தை பார்க்க போகிற அத்தனை ஜனங்களும் கொடியினுடைய அழகை பார்க்க போவதில்லை, அந்த கொடியில வளர்ற கனியின் அழகை பார்க்க. அந்த கனி வெளிப்பட்டிருக்குதுன்னா அந்த தோட்டத்துக்கு மவுசு ஜாஸ்தியாகும், அந்த தோட்டத்துக்கு கனம் ஜாஸ்தியாகும், அந்த தோட்டக்காரருடைய மகிமை ஜாஸ்தி ஆகும். அதே போலதான் இந்த பூமியில் இன்னும் என்ன கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறது. என்னில் வெளிப்பட வேண்டிய கனி வெளிப்பட்டுச்சுனா, ஆமா, என்னில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் இன்னும் கட் பண்ணலனா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் கட் பண்ணப்பட வேண்டியது. ஆமென். இல்ல, இன்னும் கட் பண்ணலனா அவர் இன்னும் நம்புறாருன்னு சொல்லுங்க. நம்புறார். இந்த ஆண்டு கர்த்தர் இன்னும் நம்புகிறார். ஆமென். இந்த வருஷத்தின் துவக்கத்துல இதே அதிகாரத்துல 16வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லுவார். வாசிங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். இந்த வருஷம் துவக்கத்தில் முதல் வாரத்தில் இந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு ரொம்ப இடைப்பட துவங்கினார். இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமே, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் கையை திறக்க அவைகள் உமது நன்மையினால் திருப்தியாகும். அந்த வசனத்தை சேர்த்து இந்த வசனத்தை கூட சேர்த்து சொல்றேன். இயேசு கிறிஸ்து இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் பிதாவின் இடத்தில் என் நாமத்தினால எதை கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப அவர் கொடுக்கிறதுல ஒரு காரியம் உறுதியாகுது. நீங்க என் நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார், நிறைவாய் தருவார். இந்த வசனத்துல 2 லைஃப் இருக்கு. முதல் லைஃப் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபுல்ஃபில் லைஃப், ஒரு பூர்ணமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. நீங்க கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா கர்த்தர் நிச்சயமா என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பிதாவை நோக்கி கேட்கிறதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். கொடுக்க மாட்டார்னு சொல்லல, கொடுப்பார். அவர் கையை திறந்தார்னா நீ திருப்தி ஆவ. ஆனா அதோட முடிக்காம கூட கமா போட்டுட்டு அடுத்து சொல்றாரு, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமா, நான் ஒரு வேறு கொஸ்டின் கேட்கிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த ஆண்டு எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் வேணும்? எல்லாருக்கையும் உயருது. இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நிறைவான வாழ்க்கை வேணும்னு விரும்புறீங்கல்ல? கர்த்தர் விரும்புற வார்த்தை என்னன்னா, நீ ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழு, இந்த ஆண்டு ஃபுல்ஃபில் லைஃப் ஆகும். ஹல்லேலூயா. ஒரு கனி உள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து பாரு, இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை நிறைவான பாதையில் நடத்துவார். இந்த வசனம் அதுதான் வெளிப்படுத்துகிறது. சீஷர்கள்ட்ட சொல்றார், அவர் உங்களுக்கு கேட்கறது உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணுமா? நீங்க கேட்கிற காரியம் உங்க லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகணுமா? நீ எப்படி வாழ்றதுல உறுதியா இருந்தா ஒரு கனி உள்ள வாழ்க்கை, அதற்காகவே உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றார். அப்ப கர்த்தர் என்னை ரட்சித்தது, கர்த்தர் என்னை இன்னைக்கு கிருபை பாராட்டி நிற்க வைத்தது ஒரு நிறைவான வாழ்க்கை தந்து அப்படி அனுப்புகிறதற்கல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி அவருக்கு விரும்புகிற கனியுள்ள வாழ்க்கை வாழணுமோ அதை வாழ்வதற்காகவே. கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது ஏதோ ஒரு லைஃப் இல்ல, அது ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். ஒவ்வொரு வருஷமும் எஜமான் அதை தான் எதிர்பார்ப்பார். ஆமே, அத்தி மரத்தை தோட்டத்தில் நட்டு வைத்து விட்டு எஜமான் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தது. பலமுறை இந்த வார்த்தை சொல்லி இருந்தாலும் இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். வந்து பார்த்தது அந்த அத்தி மரம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பார்க்கல, அந்த அத்தி மரத்துல இலை எவ்வளவு பச்சையா இருக்குதுன்னு பார்க்கிறதற்கல்ல, அந்த அத்தி மரத்தினுடைய தடி எவ்வளவு பெருசா இருக்கு இதை பார்க்கிறதற்கல்ல. வந்து பார்த்தது அந்த அத்தி மரத்துல என்ன கனி இருக்குது. ஆமே, இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, வேர்ல்ட்லியா ஆண்டவர் பிளஸ் பண்ணி வச்சா அதுதான் கனியுள்ள வாழ்க்கை. அதல்ல. கனியுள்ள வாழ்க்கை என்பது ஒரே வார்த்தையில சொல்றேன்னா கிறிஸ்து வெளிப்படுகிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கனியுள்ள வாழ்க்கை என்பது கிறிஸ்து வெளிப்படுகிற வாழ்க்கை. அதான் சொன்னேன்ல, திராட்சை தோட்டத்துல ஜனங்கள் போய் பார்க்க கொடி எவ்வளவு பச்சையா இருந்தாலும் ஜனங்களை அது இழுக்கணும்னா அந்த பச்சையாய் படர்ந்திருக்கிற கொடி எல்லா விஷயம், அந்த பச்சையான கொடியில் வெளிப்படுகிற கனிதான் விஷயம். கனி இருந்தா மட்டும் தான் அங்க நின்று போட்டோ எடுப்பாங்க.
கனி இருந்தா மட்டும்தான் அந்த தோட்டத்திலிருந்து கனியை வாங்கிட்டு போகிறதுக்கு நிற்பாங்க. கனி இருந்தா மட்டும்தான் அந்த தோட்டத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கணும்னு விரும்புவாங்க. அப்ப என் லைஃபை கத்தர் இன்னைக்கும் வச்சிருக்கிறது. நாம நினைக்கிறோம், அவன் என்னை கத்தர் இப்படி பிளஸ் பண்ணிட்டார்னா, இப்படி என்னை உயர்த்திட்டார், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் நடத்திட்டார், அதெல்லாம் செய்வார், அதெல்லாம் இந்த செடி நமக்காக செய்து கொண்டிருக்கு. ஆனா கத்தர் இதற்காக என்னை இன்னும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவர் விரும்புகிற கனி. ஹல்லேலூயா. சபையே, அவன் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில கனி வெளிப்படலையா? கத்தர் அதை பார்க்கல. இன்னைக்கு கத்தர் அறுத்து போடலனா, இந்த ஆண்டு கத்தர் விரும்புகிற கனி. எத்தனை பேர் விரும்பி ஒரு கரத்தை வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்கா. அப்ப கனி வெளிப்படும். அதற்கு அவர் என்ன செய்கிறார்? அதனுடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஒரு விஷயம், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கும் ஒரு செடி பராமரிக்கப்படுதுன்னா அந்த செடியில எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். இன்னைக்கு ஒரு செடி பராமரிக்கப்படுதுன்னா அந்த செடிக்கு மேல அந்த ஓனருக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு கத்தரால் நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றா என் மேல கத்தருடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் இன்னும் சுத்தம் பண்றார். ஏன் சுத்தம் பண்றாருன்னா இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாகுது. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருடைய கிருபையை காத்து வருகிற. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகுது. எனக்கு அவர் என்னென்ன செய்வார்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு அதை விட அவர் என்ன பார்த்து எதிர்பார்க்கிறார், நீ எப்படிப்பா கனி கொடுக்க போற இந்த வருஷம். அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டு 3வது வசனத்தை சொல்லப்படுகிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார்? கனி கொடுக்கப்பட வேண்டிய செடி கொடியின் இடத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு காரியம் தான் சுத்தமாக்கப்படுகிற அனுபவம். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை விரும்பி நம்மை எதிர்பார்த்து இன்னும் அந்த செடியிலிருந்து வெட்டி போடாமல் இன்னைக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எதற்காக என்றால் கனி வெளிப்பட. அந்த கனி வெளிப்பட அவர் நம்மிடத்தில் வெளிப்படுத்துக ஒரு காரியம் சுத்தமாக்கப்படுதல். எப்படி சுத்தமாக்கப்படுகிறோம்? அந்த வசனம் நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே. உண்மையில இந்த வார்த்தையை இன்னைக்கு தியானிக்கும் போது ஆமென், உண்மையில ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லணும். ஆனா அங்க சொல்லுகிறா சுத்தமாய் இருக்கிறீர்கள் அப்படின்றார். அப்போ என்னை சுத்தமாக்க வேண்டிய அத்தனை உபதேசங்களும் ஏற்கனவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் லைஃப்ல நான் இன்னும் கனி கொடுப்பதற்கும் நான் எப்படி அவள் நிலைத்திருக்க வேண்டும் என்கிறதுக்கான அத்தனை கைடன்ஸும் கொடுக்கப்பட்ட வேதத்தை தான் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப இந்த உபதேசத்திற்கு என் இருதயம் எவ்வளவு சாய்கிறதோ, இந்த உபதேசத்திற்கு இந்த வார்த்தைக்கு எவ்வளவு என் கவனம் சாய்கிறதோ, அந்த கவனம் சாய சாய சாய் என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். கனி கொடுக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு அதிகம் வெளிப்பட வேண்டியது இந்த உபதேசத்திற்காக அதிகம் உங்கள் வாழ்க்கையை சாய்ந்து கொள்ளுங்கள். அவர் கற்று தருவார். ஆமா, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது இப்படி, ஆண்டவரே அதுதான் ஒழிக்க முடியலையே ஆண்டவரே, நீங்க ஒழித்து விட்டு வசனத்தின் மேல தாகமா வாஞ்சையா இருன்னு சொல்றீங்களே ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நீ வசனத்துல வாஞ்ச வந்துட்டுனா இதெல்லாம் ஒளிஞ்சிரும்பா அப்படின்றார்.
நீ வசனத்துக்கு மேல உனக்கு வாஞ்ச வந்துட்டுனா, நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப உபதேசம் உள்ள போக 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 ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள், நம்மால் நம்மை சுத்திகரிக்க முடியாது, பரிசுத்தரால் மட்டும்தான் நம்ம சுத்தமாக்கப்பட முடியும். அதனாலதான் யோவான் 15:2 சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லிவிட்டுதான் 3வது வசனத்துல சொல்றார், நான் சொன்ன உபதேசத்தினாலே. அப்ப சுத்திகரிப்பு என்பது நாம் நம்மில் பண்ண முடியாது, அவர்தான் நம்மை சுத்திகரிக்கணும். அதற்கு என்ன வழி? இந்த உபதேசத்தை, இந்த உபதேசத்திற்கு உங்கள் இருதயத்தை சாய்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆண்டு அதிகம் இந்த வசனத்துக்கு செவி கொடுங்க. வாக்குத்தத்தத்திற்கு இருதயத்தை சாயுங்கள் என்று வேதம் சொல்லல, உபதேசத்திற்கு நான் எப்படி நடக்கணும், இந்த வசனத்தை அதிகமா படிங்க, இந்த வசனத்தை அதிகமா தியானிங்கள். வசனத்திற்கு நம்முடைய செவிகள் அதிகம் திறக்கட்டும், வசனத்திற்கு நம்முடைய கண்கள் அதிகம் திறந்திருக்கட்டும், வசனத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் அதிகம் திரும்பட்டும். இந்த வசனம் எவ்வளவு உள்ள போகுதோ, ஒளிய வேண்டியது ஒளியும், வளர வேண்டியது வளரும், வெளிப்பட வேண்டியது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உள்ள போக போக இயேசுவின் நாமத்துல ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில் லைஃபை கர்த்தர் உங்க லைஃப்ல காண பண்ணுவார் என்று இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஃபுல்ஃபில் லைஃப் விரும்புற தேவ பிள்ளைங்க, இந்த சத்தத்தை இன்னைக்கு உங்க காதுல கேக்குதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஃபுல்ஃபில் லைஃப் நான் தாரேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் எனக்கு காட்டுன்றார். ஆமென். ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நீ வாழு, நான் உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் தரேன். ஆமாம், எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசை இருக்கு. வருஷத்தின் துவக்கத்துல நம்முடைய பலருடைய ஜெபம், ஆண்டவர் இந்த காரியம் இந்த ஆண்டுல எப்படியாவது நிறைவேறணும், நீ சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறணும். எஸ், ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டார், நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது இது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும்? நீ போய் கனி கொடுத்தேன்னா உனக்கு பிதாட்ட நீ என்ன கேட்டாலும் தருவார், அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் எதை சொல்றா? நீ கேட்கறது உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் அது இருக்கு. கானானுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஏலிம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார், எல்லாம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதற்காக நீ என்ன செய்? ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப். எப்படி கனி வெளிப்பட? கனி வெளிப்படுத்துறதுக்காக அவர் உபதேசத்தை தந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவர்களை, ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பலமுறை வேதத்தை படித்திருப்பீர்கள், முடித்திருப்பீர்கள். ஆனா இந்த ஆண்டு இன்னும் இந்த வேதத்திற்கு, இன்னும் இந்த வார்த்தைக்கு, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, இந்த வசனம் எவ்வளவு உள்ள போகுதோ, ஒளிய வேண்டியது ஒளியும், வளர வேண்டியது வளரும், வெளிப்பட வேண்டியது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் உள்ள போச்சுன்னா ஒளிய வேண்டியது ஒளியும். எல்லாத்தையும் ஒழித்து விட்டு பல காரியங்கள் நம்மளால ஒழிக்க முடியாது. ஆனா வசனம் உள்ள நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து அவர் சுத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிற உபதேசத்தினாலே. அப்ப வசனம் எவ்வளவு உள்ள போக, திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப அந்த வசனத்தை தியானிங்க. எவ்வளோ செய்திகளை உங்களால் கேட்க முடியுமோ கேளுங்க. வார்த்தையை எவ்வளோ உங்களுக்குள்ள இந்த ஆண்டு உங்களால் உள்ள ஏற்ற முடியுமோ அப்படி ஏற்றுங்க. மனப்பாடம் பண்ணணுமா மனப்பாடம் பண்ணுங்க. இதை வாசிக்கிறவனும், இதை கேட்கிறவனும், இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், அவனுக்கு தான் கர்த்தர் மேன்மையான அதிகாரங்களை கொடுக்கிறார், அவனை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவன் வசனம் உள்ள போகட்டும், ஒளிய வேண்டியது ஒளியட்டும், வளர வேண்டியது வளரட்டும், வெளிப்பட வேண்டிய கனிகள் வெளிப்படட்டும். ஃப்ரூட்ஃபுல் லைஃபை வாழுங்க. ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் கர்த்தர் உங்களுக்காய் தருவார். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு விசை உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த ஒரு அனுபவத்திலே என்னை இன்னும் நடத்துவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட. ஆமென். உம் பாத சுவடை தினமும் தொடர்ந்திட, உம்மை பற்றி கொண்டு உமக்காக வாழ்ந்திட, உம் பாத சுவடை தினமும் சொல்ல, உமக்குள்ளே உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட, உம் மேலே இந்த உலகை
தயவா. ஓ thank you Jesus. ஓ ராபா சந்தல ராபகதலர லேகரகதலரா இருதயா. ஆவியானவரே காத்துக்கொள்ளோ. ஆமென். ரூத்தினிடத்திலே போவாஸ் பாதத்தில் வந்து அமர்ந்த போது சொல்லுகிற, இப்போது மகளே உனக்கு வேண்டியபடி எல்லாம், 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன்றார். உனக்கு என்ன லைஃப் வேணுமோ அதை நான் செய்யறேன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி ரூத்தினுடைய வாழ்க்கை குறித்து ஒரு வார்த்தையை 10வது வசனத்துல சொல்றார். ஆமென். நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர் பிறகே போகாததினால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்குது அப்படின்றார். அப்போ ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை பார்த்துட்டு சொல்றாரு, நீ வேண்டியபடி எல்லாம் உனக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை கட்டளையிடுறேன். அதன் அடையாளம் தான் வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது போகணும்ன்றது அவளை கூப்பிட்டு 6 படி கோதுமை அள்ளி கொடுக்கிறார். அவன் முந்தின அதிகாரத்துல கொஞ்சம் கதிர் கிடைத்தால் போதும் என்று வந்தவளுக்கு இப்பொழுது நிறைவான ஒரு blessing. அவன் போதுன்னு சொல்ற மாதிரி நிறைவா அனுப்புறா. இப்படி ஒரு அனுபவம் எப்படி ரூத்தே உனக்கு கிடைச்சதுன்னா, அவ சொல்லுவா, ஒரு கனியுள்ள வாழ்க்கை. இயேசுவின் நாமத்துல இந்த இரவு நேரத்துல தைரியமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் உங்க லைஃப்ல இருக்கும்னா, இந்த ஆண்டு ஒரு ஃபுல்ஃபில் லைஃப் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, உனக்கு வேண்டியபடி எல்லாம் அவர் செய்வதற்கு அவர் இதோ உனக்காய் காத்திருக்கிறார். அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழுங்க. கனிவுள்ள வாழ்க்கையாய் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் எங்களை அறுத்து போடாமல் உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து, ஆண்டவரே கிருபையை காண்பிக்கிறதே உம்முடைய சத்தியத்தில் நடப்பதற்காகப்பா. எனவேதான் சத்தியத்தினாலே உபதேசத்தினாலே எங்களை சுத்தமாக்கி நீர் விரும்புகிற கனிகள் எங்களிலிருந்து வெளிப்படும்படி இந்த ஆண்டு நீர் எங்களிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் காண்பித்த இந்த தயவை நாங்கள் உதறி போடாமல் தள்ளி போடாமல், நீர் காண்பித்த தயவை உணர்ந்து விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் என்னிடத்தில் நீர் தயவை காட்டியிருக்கிறீர் என்கிற உணர்வோட ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனி உள்ள வாழ்க்கை ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆண்டவரே, கனி உள்ள வாழ்க்கையை நீ வாழு, ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்று இன்னைக்கு நீ பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு தங்களை இன்னும் அர்ப்பணித்து இந்த வசனத்தை அதிகம் படிக்க தியானிக்க, இதை கை கொள்ள, அது நிமித்தம் வாழ்க்கை சுத்தமாக்கப்படவும், வெளிப்பட வேண்டிய காரியங்கள் வெளிப்படவும், ஒளிய வேண்டிய காரியங்கள் ஒளியவும், வளர வேண்டிய காரியங்கள் வளரவும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை சமாதானத்தோடு அனுப்புங்க, பலப்படுத்துங்க. நம்முடைய நடத்துதலே உறுதியா இருக்க கர்த்தர் கிருபை கொடும். இந்த ஆராதனை மூலமா வந்த எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.